Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. குட் பேட் அக்லி படத்தோட டீசரை இப்போ வரைக்குமே அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக அஜித் அவர்களுமே இந்த டீசர் ரொம்ப அவருக்கு பிடிச்சதாகவும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களை நேரில் வர வச்சியுமே அஜித் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காராம். முக்கியமாக அஜித் அவர்கள் ஒரு படம் பெருசாக ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததான் அந்த டேரக்டர் கூட சேர்ந்து அடுத்து ஒரு ஃபிலிம் பண்ணுவார். இது எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த வகையில் இந்த படத்தோட டீசர் ரொம்ப பிடிச்சதால மறுபடியும் நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணுவோமா அப்படின்ட்டு அஜித் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட கேட்டதாகவும், அதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் உங்களுக்கு போய் நான் நோ சொல்லுவேன்னா கண்டிப்பாக பண்ணலாம் சார், ஆனால் ஒரு ஃபேமிலி ஜானர் மூவியா உங்களை ஒரு ஃபேன் பாய் எப்படி ஃபேமிலி ஜானர் மூவியில் காட்ட முடியுமோ அப்படின்னு ஒரு கதையை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன், எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் டைம் தாங்க அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் கிட்ட பேசினதா இப்போ ஒரு சில தகவல்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கு. இல்லை, இந்த டீசரோட ரியாக்ஷனை பார்த்து மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒர்க் பண்ணும் பொழுதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அஜித் அவர்கள் என்றைக்குமே ஒரு படத்தோட ரிசல்ட் பார்த்துட்டு அந்த இயக்குனரோட தொடரணுமா வேணாமான்லாம் பார்க்க மாட்டார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களோட ஆட்டிடியூடு, அந்த ஒரு உபசரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயங்கள் பார்த்து தான் வந்து அஜித் அவர்கள் இணையலாமா வேண்டாமான்னு தான். அந்த வகையில் ஹெச் வினோத்தோட அவ்வளோ பெரிய ட்ராவல், சிறுத்தை சிவாவோட பெரிய ட்ராவல், இதெல்லாம் இருந்தது காரணம் அது அந்த ஒரு புரிதல் தான். ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் உண்டான புரிதல் வந்து அங்கே தான் இருக்குது. இவங்ககிட்ட கண்டென்ட் இருக்குது, ஸ்டஃப் இருக்குது, இவங்ககிட்ட சரக்கு இருக்குது, நான் அதனால் இவங்களோட நம்ம பயணிக்கலாம், நம்மளை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். எப்படி அட்லியை விஜய் அவர்கள் தொடர்ந்து தம்பியா வச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏஆர் முருகதாஸ் எப்படி விஜய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதனால அஜித் அவர்கள் ஒருத்தரை பார்க்கும் பொழுதே அதை ஜட்ஜ் பண்ணிடுவார். இவங்க எப்படி எப்பேற்பட்டவங்க, எப்படி பழகுவாங்க, எப்படி இயக்குவாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. அந்த மாதிரி தான் ஆதிக்க வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்ததாகவும், அதாவது அந்த படப்பிடிப்பை ஷார்ட் டைமில் எடுத்திருக்காரு. சொன்னதை விட எக்ஸ்ட்ரா செலவும் இல்லை. இந்த மனுஷன் ஃபேன் பாய் என்னை செதுக்குறான். எல்லாமே விஷயங்கள் எல்லாமே அந்த மனுஷங்கிட்ட இருக்கு. இதுக்கு மேலே ஒருத்தருக்கு என்ன வேணும்? அப்போ இவர்கிட்ட அடுத்த படம் கொடுக்குறதுல தப்பே இல்லையே. ஹெச் வினோத்தை நம்பி ஒரு கண்டென்ட்டான படங்கள் நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு 3 படம் கொடுத்தாரு. சிறுத்தை சிவாட்ட ஒரு ஃபேமிலி ஜானராக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. வேகம் மட்டும் அதில் தள்ளி போச்சு. ஸோ மற்ற இவ்வளோ பெரிய நம்பிக்கையை தூக்கி ஒரு இயக்குனர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இல்லை. ஸோ அதுதான் ஆதிக்கிட்டையும் நடந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பரபரப்பாக அப்படியே அஜித் அவர்களை ரசிச்சும் வியந்தும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்மளை இவ்வளோ தூரம் லவ் பண்ணுறாங்கன்றது அஜித் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் லவ் பண்ணுவானா, ஏன்டா இவ்வளோ, என்னடா நான் என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த புரிஞ்ச ஆதிக்கு வந்து அஜித் அவர்களை செதுக்கின விஷயங்கள் டீசரில் நம்மளுக்கு தெரியுது. படம் ஃபுல்லாகவும் அப்படி தான் இருக்க போகுது. நம்ம டீசரை பார்த்துட்டு த்ரிஷாவோட ஒன்றும் இல்லை, அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுறப்பே எப்படி இருந்தது, என்ன த்ரிஷா ஏன் இப்படி நிற்கிறாங்க, அஜித் மேலேருந்து வரப்போறாரா, ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு லுக்கே நம்மளுக்கு அதிகமாக பேசப்பட்டுச்சுல. அப்போ இந்த மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணுறான், என்னோட பிஸ்னஸும் கரெக்டாக இருக்கு. பழக்க வழக்கன்றது ரெண்டாவதாக இருந்தாலுமே கூட நம்மளை நம்பி படம் போடக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸ் எதிர்பார்த்து நம்மக்கிட்ட வராங்க. அதையும் இந்த மனுஷன் கொடுக்குறான். எனக்கு ஃபேன் பாயும் இருக்கான், எனக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கான் அப்படின்றப்ப எப்படி விட போகிறாங்க? ஸோ அந்த சிறுத்தை சிவா, ஹெச் வினோத் வரிசையில் ஆதிக்கு இணைஞ்சிட்டாருன்றது கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுருக்காங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாரு, எப்போ பண்ண போகிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா சிறுத்தை சிவா இப்போ கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுற மாதிரியும், ஏன்னா கங்குவா படத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அஜித் அவர்கள் சிறுத்தை சிவா கால் பண்ணி பேசியிருக்காரு. லைக் அவர் வந்து இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்களாம் இன்னும் டிப்ரெஷன் ஆகக்கூடிய கேரக்டர் அஜித் அவர்கள் இல்லை, நம்ம பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன், லைக் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. பேசும்பொழுது சிறுத்தை சிவாக்கு எப்போவுமே அவர் வந்து ஒரு பிரதர் மாதிரி தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இப்போ அவர் அந்த ரேஸ்லாம் முடிச்சுட்டு, இப்போ இந்த சமீபத்தில் ரேஸில் கூட அவரோட சாதனையை அவரே முறியடிச்சிருக்காரு. அவர் இது வரைக்கும் ஓட்டின அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருந்த ஸ்பீடை அவரே. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அஜித்துக்கு நிகர் அஜித் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இல்லைனாலும் சினிமாவுக்கு அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ அவர் அந்த ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தா சிறுத்தை சிவா ரெடியா இருக்காரு, விஷ்ணுவர்தன் ரெடியா இருக்காரு, ஆதிக் ரெடியா இருக்காரு, ஹெச் வினோத் இந்த ஜனநாயகன் முடிச்சிட்டாருன்னா அவரும் ரெடியா இருக்கு. எல்லா இயக்குநர்களும் அஜித்துக்காக அப்படியே அந்த ரெட் கார்பெட் போட்டு வெயிட் பண்றாங்க. இதுல தனுஷ் சாரை விட்டுட்டீங்க. ஆமா, அவர் வேற இருக்காருல்ல, அவர் இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும் அவர் இருக்காரா இல்லையான்றது. இதெல்லாம் தாண்டி பிரசாந்த் நீல் இருக்காரு. சுதா கொங்கரா ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஜிவிட்ட யாரும் இது என்ன கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுதா கொங்கரா அவர்கள் அஜித்துக்கு சொன்ன ஸ்கிரிப்ட் தரமான ஒரு கதை.
அது ஒரு கேங்ஸ்டரா என்ன ஏதுன்னுலாம் நம்மளுக்கு அதிகபட்சமா நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் ஜிவி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அஜித் அவர்களுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு ஜிவி ரொம்ப வியந்து சொன்னார். நினைச்சு பாருங்களேன், சுதா வந்து பராசக்தி அதுக்குள்ள முடிச்சுட்டு நேரா அவங்களும் ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னா எதுனாலும் நடக்கலாம். விஷ்ணுவர்தன், சிறுத்தை சிவா, ஹெச் வினோத், ஆதிக்கு, சுதா குங்குரா, இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு பேர் பிரசாந்த் நீல். எப்படி இருக்கும்? லைக் எல்லாருமே அஜித்தை வந்து எப்படி அவங்க காட்டணும்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல. ஏன்னா அஜித் எல்லாம் அப்படிதான் பார்த்து செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. நம்ம பார்த்தோமே இந்த டீசர்ல வந்து ஒவ்வொரு லுக்கும் வரப்ப இது பில்லா, இது காதல் பண்ண, இது அமர்கலம், இது விஸ்வாசம், வீரம் அப்படின்னு எல்லா படமும் அப்ப பதிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அந்த கெட்டப்பா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இயக்குனர்களும் ரெடியா இருக்காங்க. அதுல முன்னுரிமையா இப்ப யார் இருக்காங்கன்னா இப்போதைக்கு ஆதிக்கு இருக்காரு. சொல்ல முடியாது. தொடர்ந்து ஒரு 3 படம் 4 படம் ஒரு இயக்குனர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாத்துவாரு ஏகே அவர்கள். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இது கண்டினியூ ஆகுதா இல்லையான்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ரொம்ப நல்லா தானே இருக்கும். ஏன்னா ஆதிக்கு வந்து த்ரிஷால்னா, நயன்தாரா, பஹீரா, AAA வந்ததுக்கு அப்புறம் அந்த இயக்குனரை அதே மாதிரி தான் மைண்ட் செட்ல உருவாக்குனாங்க. அப்படி கிடையாது. மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் 100 கோடி கொடுத்தனா, ஸோ எஸ்ஜே சூர்யா தான் அதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருந்தார். அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் படமா இப்போ குட் பை அக்லி வருது. என்கிட்ட அவர்கிட்ட இன்னும் நிறைய சரக்கு இருக்கு. அதை தட்டி எழுப்புனது யாருன்னா ஏகே தான். ஏகே தான். இப்போ அஸ்வத் மாரிமுத்துன்னு சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தோம். அவர் எப்படி எஸ்டிஆர்னு உயிரே கொடுக்குறாரோ அந்த மாதிரி ஆதிக்கு வந்து ஏகே தான். ஸோ இதுதான் போய்கிட்டு இருக்கு. ஏகே ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் யாருக்கு டிக் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகபட்சமா ஆதிக்கு இருக்க இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. அஜித் அவர்களுடைய பாணியை வந்து நயன்தாரா கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நேத்து ஈவினிங்ல இருந்து சோசியல் மீடியா பக்கத்துல அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அஜித் அவர்கள் இந்த மாதிரி என்ன தலன்னு கூப்பிடாதீங்க, என்னை வந்து அஜித்னு கூப்பிடுங்க, இல்லை ஏகேன்னு கூட கூப்பிடுங்கன்ட்டு ஒரு வேண்டுகோளை வந்து மக்கள் கிட்ட வச்சிருந்தாரு. அவரோட ரசிகர்கள் கிட்ட முக்கியமா வச்சிருந்தாரு. அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவரோட ரசிகர்கள் கொஞ்சம் கூட செவி சாய்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் தலை அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேத்து வந்து நயன்தாரா என்ன லேடி சூப்பர் ஸ்டார்லாம் கூப்பிடாதீங்க, உங்களோட நயன்தாரா நானே, என்ன நயன்தாரானே கூப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேருமே அவங்கள ட்ரால் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது அப்படி சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா நயன்தாராவை பத்தி நிறைய சர்ச்சைகள் சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க, அதில் கொஞ்சம் சரியா இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். குறிப்பாக தனுஷோட நடந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் நயன்தாரா இப்படி மாறிட்டாங்க, நயன்தாராக்கு ஏன் இந்த இவ்வளோ ஈகோ அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அது என்னை சுற்றி நெகட்டிவாக இருக்குது. ஆனால் அவங்கள சுற்றி நெகட்டிவ் இல்லை, அவங்க 2 பேருமே ஃபுல் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட பட பூஜை வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஸோ பாசிட்டிவாக இருக்கட்டுமே, இனி வர நாட்கள் பாசிட்டிவாக இருக்கட்டுமே. அப்போ நம்ம கிட்ட இருந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணும். குறிப்பாக இது நல்ல விஷயம். நம்மளுக்கு ஒரு பட்டம் வேணான்றதை இதுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகே தான். ஏன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அல்டிமேட் ஸ்டார் எனக்கு வேணாம். அப்புறம் தலைன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. தலைன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பேர் ஓகே, இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்க, அது கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே அஜித்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனால் தலை அப்படின்றத அவங்க என்னைக்கும் விட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு அடுத்தது உலகநாயகன் ஒரு விஷயம் அறிவிச்சார். உலகநாயகன் எப்பவுமே சென்சிபிளாக யோசிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் புதுசாக என்ன இருக்கு, என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத தேடல்கள் குறையாத ஒரு மனுஷன். அந்த மனுஷனு உலகநாயகன்ற ஒரு பட்டம் எனக்கு வேண்டான்றது. சரி ஓகே, உலகநாயகனும் கமல் அவர்களை நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வந்து கிடைச்ச ஒரே ஜாம்பவான், சினிமா சார்ந்து சினிமாக்காகவே இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் நம்ம ஜாம்பவானா உலகநாயகன் தான் பார்க்குறோம். அது நம்மளால தவிர்க்க முடியாது. இப்போ ஏன் லேடி சூப்பர் ஸ்டார் இதை அறிவிச்சாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் ஈஸியாக யாருக்கும் வராது. தெரியும்ல என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சுன்னு. விஜய் அவர்களுக்கும் ரஜினி ரசிகர்கள் அவர்களுக்கும் அந்த ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சரத்குமார் கொளுத்தி போட்டதுதான். ஆனா இன்னைக்கு அவரே பயங்கரமா வாட் ப்ரோ ஒய் ப்ரோ அப்படின்ட்டு அவரு சரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், எல்லாமே அவருக்கு கொளுத்தி போட்டது சுப்ரீம் ஸ்டார் தான். அவருக்கு என்னன்னா, ஏன்டா சூப்பர் ஸ்டாரை விட பெரிய பட்டம் சுப்ரீம் ஸ்டார், எனக்கே அந்த வேல்யூ இல்லை, சூப்பர் ஸ்டாருக்கு அந்த வேல்யூவா இரு, அதை நான் மாற்றி விடுறேன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதா. அதனால எவ்வளோ பெரிய பூகம்பம், அதனால தான் ஜெயிலர் படம் அவ்வளோ பெரிய கோடிய வசூலும் பண்ணிச்சு. இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு லேடி மட்டும் லேடி சூப்பர் ஸ்டாராக அப்படியே பல வருஷமாக அந்த சேரில் உட்காந்துட்டே இருக்காங்க. இது வந்து மற்ற நடிகைகளுக்கு ஒரு ஏக்கமாகவும் இருந்துச்சு. த்ரிஷா அவர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய நடிகைகள் வந்து வந்தாங்க போனாங்க இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க மட்டும் இருக்காங்களே. இதில் இன்னொரு விஷயமாவும் பார்க்க பண்ண சமூக வலைத்தளங்களை எழுதுறதான் சொல்கிறேன்.
இவங்க மேல இன்னும் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இருக்கோ இல்லையோ இத்தனை நாளாக அவங்களை அழைச்சிட்டாங்க, அவங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறப்ப அவங்க விரும்பி ஏற்றிருந்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு நயன்தாரா அப்படின்ற பேரில் எனக்கு ரொம்ப நெருக்கமான அது பேர். நீங்கள் எனக்கு இந்த பேரை சொல்லி அழைச்சிங்கனாலே எனக்கு நிரந்தரமான ஒரு விஷயமாகவும் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை யாராவது வேண்டாம்னா அது வேணும்னு அர்த்தம் அப்படின்றதான் சிலரோட பார்வையும் இருந்துக்கிட்டே இருக்குது. இது தொடருமா அப்படின்னா ஸ்க்ரீனில் தொடராது. பட் அவங்களோட ஃபேன்ஸ், நயன்தாராவோட ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே சிம்பு ஃபேன்ஸ் எப்பவுமே சிம்பு விட்டு போக மாட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ரசிகர்கள் மிக முக்கியமான ஒருத்தர். நயன்தாராக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுதும் சரி, அவங்களுக்கு ஏதாவது இடத்துல இருந்து படம் சரியா அமையல, படம் சரியா இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைகளை பற்றி விமர்சிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் நயன்தாரா கூட அவங்க ரசிகர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஆனால் அவங்க கூப்பிடாம இருக்க முடியாது. ஸோ மற்றவங்க பேசுகிறவங்க 1000 பேசினாலுமே கூட எனக்கு அந்த பட்டம் வேண்டான்றதை நான் முடிவு பண்ணியிருக்கேன். இனி என்னை நயன்தாரான்னு அலைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் யாராக இருப்பாங்க? ஒருவேளை அங்கிருந்து ஃபோன் வந்திருக்குமோ, நீங்கள் ரொம்ப நாளாக இந்த சேரில் உட்காந்துட்டீங்க, நான் அந்த சேரில் உட்காரலான்னு இருக்கேன் அப்படின்னா யாராக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். நீங்க த்ரிஷா நினைக்கிறீங்களா? நான் தான் நினைச்சேன். ஏன்னா அப்ப த்ரிஷாவுக்கு அந்த பட்டத்தை கொடுத்துருவோமா? இல்ல நம்ம குடுக்கறதையா கொடுத்துற போறாங்க. அப்ப கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லுவீங்க? இல்ல ஆனா நான் நேத்தில இருந்து ட்விட்டர்ல எல்லாம் வந்து த்ரிஷாவை தான் பாத்துட்டு இருக்கேன் அதிகமா. ஆல்ரெடி அவங்களுக்கு சவுத் இந்தியன் குயின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. லேடி சூப்பர் ஸ்டார்ன்றது ஈஸியா வந்துடாது. இத்தனை வருஷத்தோட உழைப்பு, இத்தனை வருஷத்தோட பிசினஸ், இது எல்லாமே இருக்கு. டக்குன்னு எடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் கொடுத்துட மாட்டாங்களா? ஆனால் த்ரிஷாவும் சலைச்சவங்களா, நயன்தாராக்கு சலைச்சவங்கள கமலோட பேரா பண்ணிட்டு இருக்காங்க, ரஜினி அவர்களோட பேரா பண்ணியிருக்காங்க, விஜய், இப்போ ஏகே, தன்னை பிஸியாகவே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் த்ரிஷா அவர்கள். தாராளமாக தரலாம், யங்ஸ்டர்ஸுக்கு வழிபடலான்ற மாதிரி கூட சில விஷயங்கள் தோணலாம். ஆனால் இன்னொரு 5 வருஷத்துக்காக நான் அதில் உட்காந்துக்கிறேனே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் த்ரிஷா இருந்தால் ஏற்றுக்கலாம்ல. கண்டிப்பா. ஏன்னா லியோ படத்தோட ப்ரமோஷன் அப்பயே வந்து விஜய் சார் சொல்லுவாரு, 25 வருஷமா ஹீரோயினா நடிக்கிறது பிரச்சனை பெரிய விஷயம் கிடையாது, 25 வருஷமா ஹீரோயினாவே இருக்கிறதா பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல தெரியுது அவங்க இவ்வளோ நாளா எவ்வளோ ஒரு ஸ்டேபிளா எவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. என் தலைவிக்கு அனுஷ்காக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். அனுஷ்காக்கு இன்னும் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? நாங்களாம் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அங்கங்கே குமிஞ்சிக்கிட்டு இருக்கோம். லோகேஷ் அவர்கள் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னா அதிகமா தெரிய வந்தது லோகேஷ் அவர்களால தான். முக்கியமா எல்சியூ அப்படிங்கிற ஒரு பெரிய யூனிவர்ஸையுமே கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்பயுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த கோலிவுட்ல யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டியோட பர்த்டேனா அவரை பத்தியோ இல்லை அவருடைய நெக்ஸ்ட் ஃபிலிமை பத்தியோ ஏதாவது ஒரு அப்டேட் வரும். அந்த வகையில எல்சியூவை பத்தி ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அதை எடுத்தே 1 year ஆயிடுச்சான். அந்த ஷார்ட் ஃபிலிமை இந்த வருஷம் லோகேஷோட பர்த்டே ஸ்பெஷலா வந்து வெளியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அது ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப ஷார்ட் டைம் தான். இன்னொன்னு கூலில இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆல்ரெடி ரஜினி சாரோட எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் பயங்கர வைரல். கூலில இருந்து ஏதாவது வந்துச்சுன்னா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து இன்னும் லோகேஷை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் 1000 கோடி அடிக்கின்றத சமீபத்தில் ஒரு நடிகரும் அது சொல்லியிருக்காரு. நீங்க எழுதி வச்சு இங்க கூலி படம் 1000 கோடி அடிக்குது அப்படின்ட்டு இருக்காரு. அதுல இருந்த டெக்னீஷியன்ஸும் அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தன்னோட முந்தின படமான விக்ரமா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், அதெல்லாம் விட லோகேஷ் வந்து ரொம்ப உற்சாகமா இதுல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் கூட அவ்வளோ பெருந்தன்மையான விஷயங்களா இருக்கட்டும். ஏன்னா தலைவரை வச்சு இயக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஆனா அவர் பார்த்தீங்களா, நீங்க ரஜினி இந்த இடத்துல நீங்க பாராட்டும். இந்த சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னை அப்படி கூப்பிடுறான், அவனுக்கு என்ன மாதிரி என்ன விஷயங்கள் இருக்கோ அவன் என்னை ஏத்துக்கிட்டோம். நான் வந்து ஸ்கிரீன்ல நடிக்கிறேன், ஆனா அவன் என்னை ரசிக்கிறத வந்து நான் ரசிக்க வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. அவன் என்னை எவ்வளவு லவ் பண்றானோ அப்படியே லவ் பண்ணிட்டு போறான், நான் அதை கொடுக்குறேன். அதுதான். ஏன்னா லோகேஷ் சொல்லும் பொழுது கூட அவங்க டீம்ல பேசும்போது கூட தலைவர் வந்துட்டோம், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும். ரஜினி அப்படின்ற விஷயங்கள் மீறி தலைவர், சூப்பர் ஸ்டார், அது வந்து மரியாதைக்குரிய விஷயமாவும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பரஸ்பரமான விஷயங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப நெகிழ்ந்ததாகவும், ரஜினி அவர்கள் லோகேஷோட வேலையை பார்த்து என்ன மனுஷன்டா நீ அப்படின்ற மாதிரியான விஷயம் அங்கே அவங்க வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பிறந்த நாளுக்கு லோகேஷுக்கு கண்டிப்பாக 2 ட்ரீட் இருக்க போது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்சியூ எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் கூலியிலேருந்து சன் பிக்சர்ஸ் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், லோகேஷை எப்படி பெர்மனண்டா நம்ம அடுத்த படத்துக்கும் கொண்டு போறது. ஏன்னா ரஜினியோட படங்கள் தொடர்ந்து சன் பிக்சர்ஸ்ல இருக்கணும் அப்படின்ட்டு தான் ரஜினி ரசிகர்களும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் தான். ஸோ ஒரு லோகேஷும் உள்ள இருக்காரு, நெல்சன் ஆல்ரெடி உள்ளதா இருக்காரு, ஜெயிலர் 2ம் ஆல்ரெடி அங்கதான் இருக்கு, நெல்சன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது லோகேஷும் அடுத்த படம் சன் பிக்சர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ரஜினி ரசிகளோட ஆசையும் லோகேஷோட ஃபேன்ஸ் ஆசையும். ஏன்னா ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமா 1000 கோடி கலெக்ட் பண்ணல, தமிழ் சினிமா மட்டும் இந்த ஒரு குறை மட்டும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாங்களே, எழுதி வச்சுங்க. இந்த கூலி படம் 1000 கோடி அப்படி அடிக்குன்றத எல்லாருமே அவ்வளவு சாலிடா சொல்றாங்க.
அதனாலதான் எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் உள்ள வந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஜெயிலர் 2 பேக் டு பேக் அடிக்கும். போதுமா, அந்த மனுஷனுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த மனுஷனுக்கு இது மட்டும் தான் குறை. சச்சின் டெண்டுல்கரா நம்ம ரஜினி அவர்களை பார்க்கணும். எல்லா சாதனையும் பண்ணிட்டு போய் அந்த பெஞ்சில் உட்காரணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு சின்ன குறைய தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சின்ன விஷயத்தையுமே ரஜினி அவர்கள் தருவாங்க. லோகேஷோட இணைஞ்சு பிறந்த நாளைக்கு கூலியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம்.